Good morning students, 12th standard max, 4th chapter, inverse trigonometric functions, நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள். அது சம்பந்தமான சம பார்க்குறோம். exercise 4.1 sin x என்ற ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆகுது, அதோட கிராஃப் எப்படி இருக்குது, அதோட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, அதனுடைய ஐடியாஸ் நம்ம மைண்டில் இருந்தால் தான் கேட்குற கொஸ்டின் என்ட்ரு பண்ண முடியும். கிராஃப் பாருங்கள், மைனஸ் இன்ஃபிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினி வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஹையஸ்ட் வேல்யூ 1, லோயஸ்ட் வேல்யூ -1. ஸோ எவ்ரி 360 டிகிரிக்கு ஒரு தடவை அந்த வேல்யூஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ரைட். பீரியட்ன்றது ரொட்டேஷன் 2π டிகிரிக்கு ஒரு தடவை வேல்யூஸ் ரிப்பீட் ஆகுறதுனால அது வந்து பீரியட் வந்து 2π, காலம் 2π. ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ பை 2ன்னு சொல்லுவாங்க. டோட்டலாக மேக்ஸிமம் வேல்யூ என்ன 1, அதுதான் ஆம்ப்ளிடியூட். டொமைன் சாதாரணமாக டொமைன்றது எக்ஸ் ஆக்சிஸில் அந்த கிராஃபோட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகிருக்குது. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் அது எக்ஸிஸ்ட் ஆகிருக்குது. ஸோ டொமைன் கேபிட்டல் ஆர், ரியல் நம்பர். பட் இந்த ரியல் நம்பராக இருக்கும்போது ஃபுல் டொமைனில் அது 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்காது. இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக அந்த டொமைனை வந்து பிரின்சிபல் டொமைனை மட்டும் டொமைனாக எடுத்துக்கிறேன். ஸோ பிரின்சிபல் டொமைன்றது -π/2, π/2 க்ளோஸ்ட் இன்டர்வல். ரேஞ்ச் -1, 1. அதனுடைய ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக, ஒற்றை சார்பா இரட்டை சார்பானா ஒரு ஃபங்க்ஷனுக்கு மைனஸ் கொடுத்து மைனஸாக மாறிடுச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷன், மைனஸ் கொடுத்து ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். இது மைனஸ் மாறும். ஸோ ஆட் ஃபங்க்ஷன். sin x ஆரில் வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு கிடையாது, நாட் 1-to-1. ஸோ இன்வர்ஸ்க்காக நம்ம அதனுடைய டொமைனை லிமிட் பண்ணிக்கிறோம். -π/2 +π/2 பிரின்சிபல் டொமைன் எடுத்துக்கிட்டா அந்த பர்டிகுலர் இன்டர்வலில் sin x 1-to-1 அண்ட் on to பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருபுற சார்பாக அமையும். நெக்ஸ்ட் sin இன்வர்ஸ் ஆஃப் x. sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூஸ் எக்ஸ் ஆக்சிஸில் வரும், ஒய் ஆக்சிஸில் ஆங்கிள்ஸ் வரும். அதனுடைய சார்பகம் எக்ஸ் ஆக்சில் வேல்யூ -1, 1. ரேஞ்ச் என்னும்போது ஒரு 2πக்கும் நமக்கு வந்து ரேஞ்சஸ் மாறிட்டே இருக்கும். பிரின்சிபல் ரேஞ்சு -π/2, π/2 எடுத்துக்கிறோம். வேறு ரேஞ்ச் செட் பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆங்கிள் மாறும். இதில் வந்து பிரின்சிபல் ரேஞ்சை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். sin இன்வர்ஸ் ஆல்சோ ஆட் ஃபங்க்ஷன், ஒற்றை சார்பு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். -10πலேருந்து +10π வரைக்கும் sin x எங்கெங்கே வேல்யூ 0 ஆகுதுன்னு கேட்டுருக்கேன். இப்போ அந்த கிராஃபுக்கு போகிறோம். கிராஃபில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே 0 ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 0ல் 0 ஆகுது, அதே சமயத்தில் πயில் 0 ஆகுது, -πயில் 0 ஆகுது. அதேமாதிரி 2πயில் 0 ஆகுது, -2πயில் 0 ஆகுது. அது அப்படியே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு வந்து போனால் நமக்கு லிமிட் வந்து -10πலேருந்து +10π வரைங்கிறேன். அப்போ 0 +or-π, +or-2π, +or-3π, 4, 5, 6 எல்லாம் மட்டும் அப் டு +or-10π வரைக்கும் வேல்யூ 0 ஆகும். அது கண்டினியூஸாக 0 ஆகிட்டே போகும். நமக்கு கொடுத்துருக்க இன்டர்வல்ஸில் அந்த வேல்யூ டிஃபைன் ஆகுது. நெக்ஸ்ட் sin x எங்கெங்கெல்லாம் -1 வருது, -8πலேருந்து +5 பார்க்குறோம். இப்போ sin x வந்து -5/2ல் மைனஸ் வருது. இந்த பக்கம் π/2க்கு -1 வராது, +1 ஆகிடுது, 3π/2. ஸோ இதில் அந்த 3π/2 அடுத்த 5π/2க்கு மேலே போய்டும், +1 ஆகிடும். ஸோ 7π/2, 3π/2, 7π/2, 7க்கு அடுத்து 9 வராது, 11, 13 வராது, 15. ரைட். அது வந்து 8π ஆகிடுது. நெகட்டிவ் சைட் பார்த்தோன்னா -3 வராது, -3க்கு மேலே +1 ஆகிடுது. ஸோ -5, அடுத்து 7 வராது, -9, அடுத்து 13. அதுக்கு அடுத்த நம்பர் போனால் நமக்கு 15 வருது, 17 போட்டால் வந்து 6ஓட 8π தாண்டி போயிடுது. ஸோ அதனால் அது லிமிட்டில் வராது. ரைட். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட். காலம் மற்றும் வீழ்ச்சி காண்கிருக்கேன். இப்போ ஒரு டெஃபினேஷன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். y = a sin αx இருந்தால் அதனுடைய பீரியட் 2πன்னு பார்த்தோம். அங்கே எக்ஸாக இருந்தால் 2π, ஆல்ஃபா இருந்தால் 2π/|α பீரியட். அங்கே சைன் கூட மல்டிப்ளை பண்ணியிருக்க வேல்யூ ஆம்ப்ளிடியூட், அது |a எடுத்துக்கணும், நெகட்டிவில் வராது. ரைட். இப்போ sin 7x அப்போ
பீரியட்னா 2 பை பை 7. sin x மல்டிப்ளை இருக்கிற வேல்யூ 1. ஸோ ஆம்பிடியூட் 1, வீச்சு 1. இதில் பாருங்கள் x/3. x/3னா அங்கே ஆல்ஃபான்றது 1/3. இப்போ 2 பை பை 1/3 தட் இஸ் 6 பை. 6 பை வந்து காலம். அங்கே -1 மாடுலஸ் ஆஃப் -1 +1 மாறி போயிடும் வீச்சு. இதில் அதே மாதிரி 2x by modulus of -2 -2 plus 2 minus 2 to cancel pi period 4ன்றது amplitude. அந்த ஜெனரல் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேஷன் இருந்து அதை கம்பேர் பண்ணி கொண்டு வரோம். தேர்ட், sketch the curve for sin 1/x 1/3 into x that is x/3. அது கிராஃப் கேட்டுங்க 0 to 6 வரைக்கும் வரைய சொல்கிறேன். ஸோ நமக்கு ஆக்சுவலாக வந்து 0 to 2 பையில் ஒரு டேர்ன் ஆகும். இதில் வந்து நம்ம வேல்யூஸ் கொடுத்து பார்க்குறோம். π/2 கொடுத்தா 30 டிகிரி ஆகுது, π/6 ஆகுது. 30 டிகிரி வேல்யூ 1/2. 3π/2 கொடுத்தா π/2 ஆகுது, வேல்யூ 1. அந்த வேல்யூஸ் கொடுத்துக்கிறோம். அப்ராக்சிமேட்டாக கொடுத்துட்டு அந்த கிராஃப் வரைகிறோம். 0 3π/2 1 வருது. 3πக்கு கேன்சல் ஆகி 0 வந்து நிற்கும். திரும்ப 9π/2க்கு -1 6π வரும்போது 0 வரும். வேல்யூஸ் எடுத்து நான் வரைஞ்சிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், sin inverse of sin 2π/3 வேல்யூ கேட்டிருக்கேன். இப்போ sin inverse of sin x ஓட வேல்யூ x எப்போ when x belongs to the principal domain, முதன்மை வீச்சகத்தில் இருக்கணும், முதன்மை சார்பகத்தில் இருக்கணும். -π/2 π/2 இருந்தால் மட்டும்தான். அப்படி இல்லைன்னா அது மாதிரி கன்வர்ஷன் பண்ணும். இப்போ பாருங்கள், sin inverse of 2π/3 equal to sin inverse of 2π/3 என்னாக்கா 120 டிகிரி வந்து 180 - 16 பிரிக்கிறோம். 180 - 16 பிரித்தா ஃபஸ்ட் குவாரண்ட்டு செகண்ட் குவாரண்ட் வரும். அப்போ sin 60 sin π/3 வருது. அப்போ நமக்கு இந்த லிமிட்டில் π/2 வந்துச்சு, -π/2 +π/2 வருது. அப்போ sin inverse of sin x become x. ஸோ வேல்யூ π/3. அதேமாதிரி 5π/3 5π/3னா π/4 45 வரும். 5 × 45னா 225 வரும். அதை 180 + 45 பிரிக்கிறோம். 180 +ங்கும்போது தேர்ட் குவாட்ரண்ட்டில் மைனஸ் சைனாக மாறும். -sin π/4. சைன் ஒற்றை சார்பாகிறதுனால ஆங்கிள் மைனஸ் கொடுத்தா மைனஸாக மாட்டும். ஸோ அதை ஆங்கிள் உள்ளே கொண்டு போயிடுறோம். -π/4 -π/4 நமக்கு sin inverse of sin கேன்சல் ஆகிட்டு தட் இஸ் -π/4. நெக்ஸ்ட் sin inverse sin x எங்கே ஒன்றா ஆகும்னு கேட்டேன். ரெண்டுமே 0 வேல்யூ ஒன்றா இருக்குது. sin 0 0 sin inverse of 0 0 ஆகுது. அப்போ x = 0. ஸோ x 0ஆக இருக்கும்போது sin வேல்யூ sin inverse of வேல்யூ ரெண்டு வேல்யூ 0ஆக இருக்கும். இதை கிராஃபை பார்த்து நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிங்க. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் sin inverse of x² + 1/2x. இப்போ சார்பகம் காணுன்னு கேட்டாங்க. சார்பகம்னாக்கா இந்த sin inverse ஃபங்க்ஷன் போகிறோம். sin inverse ஃபங்க்ஷன் வந்து -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். அப்போ இங்கே x இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, -1லேருந்து x² + 1/2x இருக்குது. அப்போ அதனுடைய வேல்யூ -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். இதை நான் வந்து கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு 2x மல்டிப்ளை பண்ணிட்டோம், கொண்டு வந்துட்டேன். அதன் பிறகு லெஃப்ட்டில் இருக்க டேர்ம் -2x ≤ x² + 1 அதை கொண்டு வந்து எல்லாம் லெஃப்ட்டில் கொண்டு வந்தால் x + 1 whole square is greater than or equal to 0, x + 1 is greater than or equal to -1 வருது. அடுத்து ரைட்டில் இருக்க டேர்ம் x² + 1 is less than or equal to 2x அதை கொண்டு வந்தால் x - 1 is less than or equal to 0, x is less than or equal to 1. ஸோ -1 கூட அதிகம், +1 ஓட கம்மி. அப்போ டொமைன் வீச்சு -1,1 அப்படின்னு முடிவாயிடுது. ரைட், செகண்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள். நமக்கு ரேஞ்ச் இல்லை டொமைன் கேட்குறேன். டொமைன்றது எக்ஸோட வேல்யூ. ஸோ அந்த ப்ராக்கெட்டில் இருக்க அந்த சைன் இன்வர்ஸ் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க வேல்யூ தான் -1லேருந்து 1 வரைக்கும், -1 to 1 அதை மட்டும் தான் எடுத்து ஈக்குவேட் பண்ணணும். மீதி வேல்யூ நம்ம கம்பேர் பண்ண தேவையில்ல. ஸோ 2x - 1 வந்து -1லேருந்து 1 வரைக்கும் வருது. அதை கம்பேர் பண்ணால் 0 to 1 தான். ஸோ டொமைன் வந்து 0 to 1 தான் டிஃபைன் ஆகுது. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மதிப்பு காண்கிறது கொடுத்துருக்காங்க. அது முன்னாடி கீழே ஹிண்ட்டு பாருங்கள். sin inverse of sin a cos b plus cos a sin b equal to அது sin a plus b ஓட ஃபார்முலா வர மாதிரி செட் ஆகுது. அப்போ sin inverse of sin a plus bன்றோம். தட் இஸ் ஈக்குவல் டு a plus b. எப்போ a plus b முதன்மை சார்பகத்தில் இருக்கணும். முதன்மை சார்பகத்தில் இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கும்.
ரைட், இந்த ஃபார்மேஷன் எழுதிக்கிறோம். அது ஃபார்முலா sin a + b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ 5π + 5π/9 + 5/9 கூட்டுறோம். அது கூட்டினா இட் பிகம்ஸ் 6π/9. அது 2π/3 ஆகுது. 2π/3னா நமக்கு 120 டிகிரி. 120னா 180 - 16 பிரிக்கணும். 180 - 16 பிரிச்சா செகண்ட் குவார்டரில் சைனுக்கு ப்ளஸ்ஸு. ஸோ இட் பிகம் sin π/3. அப்போ நமக்கு வித்தின் த பிரின்சிபல் டொமைனில் கொண்டு வந்துட்டோம். ஸோ sin x = x, அதன்படி இட் பிகம் π/3 டிஃபைன் ஆகுது. ஒரு சம்மும் பேஸ் ஃபார்முலாஸ் கண்டிப்பாக நல்லா தரவு பண்ணிக்கிட்டு டைமிங் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். வேகமாக பார்த்துக்கிட்டே வந்தால், வீடியோ பார்த்துட்டு வந்தால் கடைசியாக முடிக்கும் போது ஒன்றும் மைண்டில் இருக்காது. டூ வெல், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.